வணக்கம், வெல்கம் டு பிரேமி ஹேண்ட்கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரேம் பீடட் பேக் பார்க்க போகிறோம். இது ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது 8 இன்ச்சு ஃப்ரேம். இந்த ஹனி கலர் பீடில், இது ஓவல் பீடில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரேமோட சைஸ் 8 இன்ச்சஸ்ஸு. கலர்ஸ் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு ஹனி கலரு ஓவல் பீடு. இது கிறிஸ்டலில் ஓவல் பீடு, ரொம்ப அழகாக வந்திருக்கு பேகு. இது 8 இன்ச்சு ஃப்ரேம். சரிங்களா? இப்போ இந்த பேகை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது பீடடில் ஹேண்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு உள்ளுக்குள்ளார நம்மளுடைய செல்ஃபோனு, சின்னதாக பர்ஸு எல்லாமே வச்சுக்கலாம். இது உள்ளே ஒரு காயின் சிப்பு வச்சுக்கிற மாதிரி ஒரு சைடில் ஒரு பவுச்சு, காயின் பவுச்சும் வச்சுருக்கேன் பாருங்கள். இது உள்ளே நல்லா தாராளமாக உள்ளே கை விட்டு நீங்கள் எடுக்கலாம். எண்டு வரைக்குமே வச்சுருக்கோம் பாக்கெட்டு. சரிங்களா? இது உள்ளார நீங்கள் திங்ஸஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக நீங்கள் ஸ்லிங் பேக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்போலவும் மாட்டிக்கலாம், கையிலையும் பிடிச்சிக்கலாம். 3 பர்பஸாக இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹேண்டிலை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஹேண்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் செயின் உங்களுக்கு கோர்த்து காமிக்கிறேன். இந்த ஹேண்டில் ரிமூவ் பண்ணிவிட்டேன். கிளிப் அண்ட் லாக் தான் வச்சுக்கிறோம். வேணுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு அதில் நான் செயின் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா ஒரு 1.25 மீட்ரு செயின், நல்ல லென்த்தாக இருக்கும். உங்களுக்கு ஷோல்டரில் நீங்கள் போடும் பொழுது ஹிப்புக்கு கீழேயே வரும் பாருங்கள். நல்லா ஆப்டாக இருக்குது பேகு. செயின் போட்டோன்னே நீங்கள் ஸ்லிங் பேக்காக அழகாக மாட்டிக்கலாம். ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கையிலையும் பிடிச்சிக்கலாம், எல்போலையும் சாரீ வேர் பண்ணிவிட்டு எல்போலையும் நம்ம மாட்டிக்கலாம். அதனால் கொஞ்சம் ஹேண்டில் இப்போ நான் மாட்டி காட்டுறேன் பாருங்கள். லென்த்தாக தான் இருக்கும். நீங்கள் ரெண்டையுமே கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பேஸ் இருக்கும். இந்த ரிங்கில் ஹேண்ட்லேயும் அட்டாச் பண்ணிக்கலாம், ஸ்லிங் பேக் செயினையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டையும் அட்டாச் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் இருக்கும், ரெண்டுமே போடுறதுக்கு அந்த ரிங்கில் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி பேக்ஸு நிறைய கலர்ஸில் ப்ரிப்பேர் பண்ணலாம். கலர்ஸ் ஓவல் பீட்லேயும் ஒரு 15 கலர்ஸ் கிட்ட கிடைக்கும். ஸ்கொயர் பீட்லேயும் கிடைக்கும், பைக்கோன்லேயும் கிடைக்கும். நான் நம்ம சேனலில் பைக்கோன் பீடு உங்களுக்கு இன்னும் நான் ப்ரிப்பேர் பண்ணி காட்டலை. அடுத்தடுத்து நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோங்க. லைவ் செக்ஷனை பாருங்கள். லைவில் டுட்டோரியல் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். பீடட் பேக்கில் எல்லாத்துக்குமே நான் எடுத்துகிட்ருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பீட்ஸும் காமிச்சிருப்பேன், நிறைய பேக்ஸும் காமிச்சிருப்பேன். டுட்டோரியல் போட்டுட்ருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி நம்மக்கிட்ட பீட்ஸு மெட்டீரியல் எல்லாமே வாங்கிக்கலாம், பேக்காகவும் வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு ஃப்ரேம். இதோட சைஸ் 10 இன்ச்சு. இந்த பேகை நான் ஸ்கொயர் பீடு, பேபி பிங்க்கு ஸ்கொயர் பீடில் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது உள்ளேயே அதுக்கு மேட்சாக சாட்டின் கிளாத் வச்சு நம்ம பவுச் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது உள்ளே பாருங்கள் ஒரு காயின் பவுச்சு. பேக்கோட லென்த்துக்கே டெப்த்தாக நல்லா உள்ள கையெல்லாம் தாராளமாக போகும். நீங்கள் காயின்ஸு, மணிஸு, ஏடிஎம் கார்ட்ஸு, இந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் நீங்கள் அந்த காயின் பவுச் நம்ம வச்சுக்கலாம். இது நல்ல பெரிய சைஸுங்க. ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலே உள்ளே வைக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல பெரிய சைஸு 10 இன்ச்சு பேகு. நல்ல தாராளமாக இருக்கும். நீங்கள் பெரிய பர்ஸு கூட உள்ளே வச்சுக்கலாம். நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள், சைடுலேயும் நமக்கு நல்ல அகலமாகவே கிடச்சிருக்குது. இது நல்ல பாருங்கள், ஒரு பேபி பிங்க்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்கள் இதை ஹேண்டில்லையும் கையிலையும் பிடிச்சிட்டு போகலாம், எல்போலையும் சாரீ வேர் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஹேண்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுலேயும் நான் செயினை உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன். ஸ்லிங் பேக் தான், அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த செயினை மாட்டிட்டு ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செயின் 1.25 மீட்டர்ஸ் இருக்குங்க. நல்ல லென்த்தாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், இதுக்கான மெட்டீரியல்ஸ் வேணும், இது எல்லாமே செயின், ஃப்ரேமு, பீடு, இதை கோக்கிறதுக்கு வேணுங்கிற நரம்பு, உள்ளே ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான சாட்டின் கிளாத்து, அப்புறம் அந்த சாட்டின் கிளாத்துக்கு மேட்சாக ஜிப்பு எல்லாமே நம்ம சேனலில் மெட்டீரியலாகவும் கிடைக்கும். இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி பேகு வேணும் அப்படின்னாலும் பேக்காகவும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். ஓவல் பீட்லேயும் 15 கலர்ஸ் கிடைக்கும், ஸ்கொயர் பீடுலேயும் 15 கலர்ஸ் கிடைக்கும், பைக்கோன் பீடுலேயும் 15 கலர்ஸ் கிடைக்கும். கிறிஸ்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட கிடைக்கும். இதில் பாருங்கள், இப்போ நம்ம நியூவாக லான்ச் பண்ண ஃப்ரேம் இது, ஹேண்டில் வச்சது.
இதெல்லாம் வந்து ஹேண்டில் இல்லாத ஃப்ரேமில் நம்ம பீடரில் ஹேண்டில் போட்டு அட்டாச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹேண்டில் அட்டாச்டு. இது வந்து கோல்டன் கலர் ஃப்ரேமு. இதில் நம்மக்கிட்ட சில்வர் கலர்லேயும் கிடைக்கும், கோல்டு கலர்லேயும் கிடைக்கும். செயினும் இதுக்கு ஆப்டாக மேட்சாக கோல்டு கலர்லேயும் நமக்கு கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஹேண்டில் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு செயின்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், நமக்கு நாபு கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஃப்ரேமுக்கு இடையில நாப் வருது, அதில் வந்து நம்ம செயினை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இது கோல்டு கலர் ஃப்ரேமு. நான் பாருங்கள், இதில் வந்து நான் வந்து செயினை வந்து அந்த நாப் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு ஆப்டாகவே இது வந்து ஃபிக்ஸ் ஆகும். இது ஹேண்டிலோடு இருக்கிற ஃப்ரேமு. இந்த மாதிரி ஹேண்டிலோடு இருக்கிறதுலையும் 10 இன்ச்சும் அவைலபிள், 8 இன்ச்சும் அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது இந்த மாதிரி ஹேண்டில் வச்ச ஃப்ரேம்லேயும் நீங்கள் பீடு ஒர்க் பண்ணி எங்களுக்கு ஹேண்ட்பேக்கை கொடுங்கனாலும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். ஆனால் இந்த கோல்டு கலர் ஃப்ரேமுக்கு கோல்டு கலர் செயினே நம்ம போட்டு கொடுத்துடலாம். இப்போ காட்டுறது வந்து சில்வர் கலர். 2க்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். இது கோல்டு கலரு, இது வந்து சில்வர் கலரு. சில்வர் கலர் ஃப்ரேமுக்கு சில்வர் கலர் செயினே போட்டுக்கலாம். கோல்டு கலர் ஃப்ரேமுக்கு கோல்டு கலர்லேயே நீங்கள் செயின் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாகவே வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் பீடட் பேக்காகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டுட்டோரியல் பார்த்து கற்றுக்கிறதுக்கு மெட்டீரியல் வேணும்னாலும் நீங்கள் மெட்டீரியல் அப்படியே காம்போவாகவே வாங்கிக்கலாம். பீடு, ஃப்ரேமு, செயின், சாட்டின் கிளாத்து, நரம்பு, ஜிப்பு எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆப்டாக கோர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். காஸ்ட்லியான ஒரு gift கொடுக்கணும், மேரேஜுக்கு, ரொம்ப நெருங்கின ரிலேஷன், அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் பேகு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். உங்களில் யாருக்காவது பேகு வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணியும் கால் பண்ணியும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் கொடுக்கணுங்க. பீடட் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.